மேடம் ஃபுட் டெலிவரி. ஆமா. என்ன என்ன தம்பி, என்ன வேணும்? உங்கள் ஒய்ஃப் தான் ப்ரோ. என்னது? இல்லை பிரதர், உங்கள் ஒய்ஃபு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? நானும் கொடுத்துட்டு போயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்புறம் பார்த்தா இவங்க உங்களுக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு எது க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தேன் பிரதர். ஓ ஆமாங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன்ல, சுரேன். நீ ஒரு பேரை சொல்லியிருந்தானே தெரியும். வாங்க ப்ரோ, உள்ள வாடா. சுரேன், உனக்கு டீயா காஃபியா? ஏன் நான் என்ன குடிப்பேன்னு உனக்கு தெரியாது ரம்யா? ஏன்பா ரம்யா உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமாவா? நாங்களாம் பாலியல் காலத்து நண்பர்கள் ப்ரோ. இது அதான் ப்ரோ, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல வரேன். ஓ பாலியல் காலத்து. அது மட்டும் இல்லை ப்ரோ, ரம்யா பின்னாடி காலேஜ் படிக்கிறப்ப அவ்வளோ பேர் சுற்றினாங்க. அப்படி ஒரு ஃபிகர் ரம்யா. ஹலோ பிரதர், காலேஜில் எப்படியோ இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரம்யா பொண்டாட்டி. அட நீங்கள் என்ன ப்ரோ பிரித்து பேசிக்கிட்டு? என்னது என்ன அதுக்குள்ளே 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க போல? ஃப்ரெண்ட் ஆகிட்டோமா? இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் இவன் மண்டை 2 ஆகிருக்கும். சரி வந்துட்டான், சும்மா ஃபார்மாலிட்டிஸ் 4 கேள்வியை கேட்போம். நமக்கு எந்த ஊர் பிரதர்? நம்ம ஊர் தாங்க, 2 பேரும் ஒரே ஏரியா தான். ஸ்கூல்லாம் எங்கே படிச்சிங்க? ஒரே ஸ்கூல் தாங்க, நம்ம டிபிடிஆரில் தான் படித்தோம். காலேஜ்லாம் எங்கே? அட காலேஜும் ஒன்றா தான் படித்தோம். நம்ம அணுகிறகால ஃபுல் டைமாக டெலிவரி தான் பண்ணுறீங்களா இல்லை வேற ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்களா? வேலையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் தான் நினச்சோம், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைடா கல்யாணம் அதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணிட்டீங்களே.